இப்போ இந்த ரெண்டிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஒரு மூமின் நாடினானேயானால் அல்லாஹ்விடத்தில் புளியங்கொம்பாக பற்றி பிடித்து அந்த ரப்பின் கருணையை அப்படியே பிடித்து உலுக்கி அந்த கருணையை தன் மீது கொட்ட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சின்ன ஆயத்து தான், ஆனால் அது தரக்கூடிய பெனிஃபிட் இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் துன்பத் துயரங்களிலிருந்து பாதுகாப்பானாக. கவலைகளை காணாமல் போகச் செய்து வாழும் காலமெல்லாம் மன நிறைவையும் நிம்மதியையும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நெகிழ்ச்சியை மட்டும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஏன்னா துன்பத் துயரங்கள் என்பது மனிதனை முடக்கி போடக்கூடிய ஒன்றாகவும் ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி காணொளியில் உங்களுக்கு பதிவு செய்து வருகிறோம். ஆனாலும் சில பல நேரங்களில் அல்லாஹுடைய நியதி துன்பத் துயரங்கள் நோய்களினால் வரும்போது தாங்க முடிய மாட்டாது. வெரிகோஸ் என்ற நோய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாக்கக்கூடிய ஒரு படுபயங்கரமான நோய். கால் நரம்புகள் வீக்கமாகி பலகீனமடைந்து வீங்கி சில பல நேரங்களில் கடுமையான வலியையும் கடுமையான அரிப்பையும் ஏற்படுத்தி மரணம் வரைக்கும் கூட அந்த வெரிகோஸ் நோய் கொண்டு சென்று விடும். சகோதரர்களே, கமெண்ட் செக்ஷனிலே என்னுடைய நேயர்களில் ஒருவர் கூட அது சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். இது வெரிகோஸ் நோய் மட்டுமல்ல, வெறிபிடித்த எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சோதனைகளை களைந்து அவன் மீது இரக்கப்பட்டு அவனை இந்த உலகத்தினுடைய கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பதோடு மறுமையினுடைய கவலைகளிலிருந்தும் பாதுகாக்கிறான். உலகத்தில் எப்படி நோய் நொடி நோக்காடுகள் பலாய்கள் முசீபத்துக்களால் ஒரு மூமின் சோதிக்கப்படுகிறானோ, அதே போல மறுமை நாளில் நரகம், கேள்வி கணக்கு, இன்னும் கபருடைய வேதனை, விஷஜந்துக்களின் தீங்கு, இன்னும் சொல்லவே வேண்டாம், பல விஷயங்கள் மறுமை நாளிலே அதாபுகளாக காத்திருக்கின்றன. இப்போ இந்த ரெண்டிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஒரு மூமின் நாடினானேயானால் அல்லாஹ்விடத்தில் புளியங்கொம்பாக பற்றி பிடித்து அந்த ரப்பின் கருணையை அப்படியே பிடித்து உலுக்கி அந்த கருணையை தன் மீது கொட்ட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், சின்ன ஆயத்து தான், ஆனால் அது தரக்கூடிய பெனிஃபிட் இருக்குது பாருங்க. அல்லாஹு அக்பர், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இறைவனின் தாயன்பை ஊறச் செய்யக்கூடியது. இறைவனின் அந்த பாவத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீன் ரொம்ப கடினமாக அவனுடைய விஷயத்தில் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த கடினத்தையும் கூட என்ன செஞ்சிடும், உருக வச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்து தான். எங்க பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா கஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன். ரப்பனா கஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன். ரப்பனா கஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன். இந்த ஆயத்து தான். அர்த்தத்தை பாருங்க. எங்களின் இறைவா, எங்களை விட்டும் அதாபை போக்கிவிடு நாயனே. இன்னா மூமினூன், நாங்கள் உன்னை நம்பியவர்கள் இறைவா. எங்கள் கனவுகளும் நீதான், கற்பனையும் நீதான். உன்னை நெஞ்சத்தில் சுமந்தோம். வாழ்க்கையிலே பொய் தெய்வங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு உண்மையான ஏக இறைவனான உன்னையே நாங்கள் சுற்றி சுற்றி வருகிறோம். இன்னா மோமினூன், எங்கள் மீது கருணை காட்டு. எங்களை பாவங்களிலிருந்து விடுதலை அடைய செய். எங்களை தண்டித்து விடாதே. எங்களின் மீது உள்ள அதாபை எங்களை விட்டு நீக்கிவிடு இறைவா. அப்படின்ற ஒரு அற்புதமான வசீஃபாய். சாதாரணமா இல்லை. இந்த ஆயத்தினுடைய பொருளடக்கத்தை பார்த்தா நெஞ்ச நெக்குருகி போகும் அல்லாஹுடைய அந்த ஆனந்தத்திலும் அவனுடைய அருள் மீதும். அதனால ரப்புல் ஆலமீனை நினைச்சு ஓதிக்கொண்டே இருங்க. சும்மா இல்லை,
நோய் நொடியினால அப்படியே முணங்குறார் ஒருத்தர். இந்த ஆன்னு முணங்குறதுக்கு பதிலா ரப்பனா கஷிஃப் அன்னல் அதாப இன்னா முஃமினூன் கேளு அல்லாஹ்விடத்துல. யா அல்லாஹ், என்னை இந்த வேதனையிலிருந்து விடுவிக்க செய் ரப்பே, என்னை நீக்கி விடு ரப்பே, எனக்கு தாங்க முடியல ரப்பே. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா? ரப்பனா கஷிஃப் அன்னல் அதாப இன்னா முஃமினூன், என்னை இந்த வேதனையிலிருந்து விடுவிக்க செய், வேதனையிலிருந்து விடுவிக்க செய். பலவாறாக கடன்களும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா? ரப்பனா கஷிஃப் அன்னல் அதாப இன்னா முஃமினூன். அல்லாஹ் அக்பர். பெரும் பெனிஃபிட்டை கொடுத்துடும். எத்தனை தடவை ஓதுறது? 41 முறை ஓதணும். 41 முறை. ரொம்ப அல்லாஹ் மேல ஆனந்தமும் காதலும் உனக்கு அதிகமா இருக்குதா? 101 முறை ஓதுங்க. தொடர்ந்து அந்த எப்படியாவது அந்த அதாபில் இருந்து நம்ம விடுபடணும்ன்று ஒரு 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 தீவிரம் உங்களுக்கு வேண்டுமா? தீவிரம் வருகிறதா? 1000 முறை ஓதுங்க. பெரிய பெனிஃபிட் உள்ளது. துன்பங்களிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களை விரைவில் அப்படியே என்ன செஞ்சிடும்? தூக்கி எறிஞ்சிடும். இன்பத்தின் பக்கம் தூக்கி எறிஞ்சிடும். சும்மா சாதாரணப்பட்டதல்ல இந்த ஆயத்து, அற்புதமான ஆயத்து. ரப்பனா கஷிஃப் அன்னல் அதாப இன்னா முஃமினூன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. எங்களை விட்டும் எங்களுடைய அதாபை நீக்கிவிடு இறைவா, நாங்கள் எல்லாம் உன்னை நம்பியவர்கள் இறைவா, நீ எங்களை அதாபு செய்ய மாட்டாய், தாயுள்ளத்தோடு எங்களை நெருங்குவாய், எங்களை கருணையோடு பார்ப்பாய் என்பதை நாங்கள் உணர்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். எங்களை மன்னித்து விடு. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு, எவ்வளவு பெரிய எதிரி அவர், வன்மம் பிடித்தவராக இருந்தார். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பாகவே தந்தைக்கு நிகராக இருந்தார். அவருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். ஹிதாயத்தை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மெய்காப்பாளராக ஆக்கக்கூடிய அளவுக்கு இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தான். எவ்வளவு அழுதுருப்பாங்க இக்ரிமா ரலியல்லாஹு. அவர் அதே நிலையில இறந்திருந்தாருன்னா மறுமை நாளுடைய அதாபை அவரிலிருந்து மறுமை நாளில் அதாபில் இருந்து அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி எதுவும் இருக்கிறதா? அவர் தந்தையோடு சேர்ந்து தான் போய் நரகத்தில் போய் விழணும். அவன் தந்தை என்னென்ன பாடுபடுத்தினா ரசூலுல்லாவை, என்னென்ன கொடுமைகள் படுத்தினா, அந்த கேடுகட்டவனோடு தான் சேர்ந்து என்ன செய்யணும்? கட்டி பிடிச்சி நரகத்தில் போய் விழணும். அப்படியெல்லாம் இல்லாம நஜீஸ்ல இருந்து பூத்த ஒரு ரோஜாவை போல அங்க இருந்து அப்படியே ஒரு ரோஜா பூத்தது. அதற்கு இக்ரிமா என்ற பெயர் வந்தது. அதனால அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நாடுங்க, ரப்பை நாடுங்கள். அவன் எல்லாமுமாக இருக்கிறான். எவ்வளவோ துன்பங்கள்லாம் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசீஃபாவை இப்போ பார்த்து அழுத கிடந்து, எவ்வளோ பெரிய ரப்பு நீ, எங்களுக்கான சொல்யூஷனை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்துருக்கிறியே. நாங்க வெளியில இருந்து தானே பார்க்கணும், ஆனா நீயே கற்றுக் கொடுத்துருக்கிற, என்கிட்ட இப்படி கேளுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்கிறியே அப்படின்னு அல்லாஹ்வை நினைச்சு நான் மனமுருகி போனேன். அதனால இதை நான் உங்களுக்கு தர்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். துஆ செய்யுங்க. தொடர்ந்து அல்லாஹுடைய இந்த ஆயத்தை ஓதி அவனுடைய மேலான அன்பை பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.